Hi friends, welcome to Tasty Rangoon Design and Tasty Recipe. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான முலாம்பழம் ஜூஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்க வீட்டு தோட்டத்து முலாம்பழம் செடிங்க. கோடை காலத்தின் நம்பர் 1 பழம்னாவே முலாம்பழம்னு சொல்லலாம். முலாம்பழத்துல எக்கச்சக்க ஊட்டச்சத்து இருக்கு. 95% நீர் சத்தும் பல விதமான விட்டமின்களும் நார் சத்துக்களும் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் ஏ, பி, சி, பீட்டா கரோட்டின், பொட்டாசியம், மெக்னீசியம் நிறையவே இருக்கிறதுனால லங்ஸ்ல ஏற்படுற பிரச்சனையெல்லாம் சரி செய்யும். கொரோனாவால ஏற்படுற சோர்வும் நுரையீரல் பிரச்சனையும் சரி செய்யும். இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தோட்டத்துல பழுத்த முலாம்பழத்தை வச்சுதான் இன்னைக்கு நான் முலாம்பழம் ஜூஸ் செஞ்சு காட்ட போறேன். பாருங்க, பழத்தை பார்த்தோன்னா அப்படியே கண்ணு பளிச்சுன்னு இருக்கு. பழம் மட்டும் பளிச்சுன்னு இல்லைங்க, நம்ம கண் பார்வைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. வயசான காலத்துல ஏற்பட பார்வை குறைபாட்டை கட்டுப்படுத்துது. டயட்ல இருக்கவங்க கூட தாராளமா இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க. வாங்க இப்ப நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துப்போம். ரொம்பவே சாஃப்டா இருக்கும், கட் பண்ண கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இதுல இருக்க விதைய பவுடர் பண்ணி தேன்ல கலந்து சாப்பிட்டா வயிற்றுல இருக்க பூச்சிலாம் குறையும். இப்ப கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த விதையெல்லாம் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுப்போம். நிறைய ஸ்வீட்ஸ்ல கூட இந்த முலாம்பழம் விதைய டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்மளே கூட கேசரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்ப கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ மேல இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. பழம் கட் பண்ணும்போது ரொம்ப வாசனையா இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஸ்மாஷ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ எல்லா பழத்தையும் தோலெல்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அஜீரணம் இருந்ததுன்னா இந்த பழத்தை சாப்பிட்டா சரியாயிடும். டயபெட் பேஷண்ட்லாம் கூட இந்த பழத்தை சாப்பிடலாங்க. இதுல சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு சுகர் ஆட் பண்ணாம அப்படியே ஒரு கப்ல போட்டு கொடுங்க. இப்போ தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணாவே நல்லா சாஃப்டா ஆயிடும். கட்டி கட்டியா இருக்க இடத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே அப்படியே சாஃப்ட் ஆயிடும். பாருங்க, நல்லா ஜூஸியா வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம முலாம்பழம் ஜூஸ் ரெடி. 5 நிமிஷத்துல இந்த முலாம்பழம் ஜூஸை ரெடி பண்ணிடலாங்க. எவ்வளோ சத்துக்களும் குணநலக்களும் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த சம்மர் சீசன்ல நிறைய முலாம்பழம் கிடைக்கும். நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.